ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். என்னடா கதையே இவன் இப்படி கிளாஸ் மாதிரி எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் பிக்சர் வச்சுலாம் அந்த கதையை காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருந்த ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை. அஹ் மக்கள் ஜென்ரலா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி எனக்கு வேற வழியே இல்லை சார். இது நிறைய பேர் சொல்ற ஒரு டைலாக். எனக்கு வேற வழி இல்லை, நான் படிச்சேதான் ஆகணும், எனக்குன்ட்டு வேற இன்னொரு பாத்து இல்ல, இன்னொரு பாத்துவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரம் நீங்க கூட இந்த சூழ்நிலையில இருக்கலாம். எனக்கு வேற வழி இல்லை சார், நான் எக்ஸாம்னு வந்துட்டேன், 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் திரும்பி போக முடியாது, எனக்கு வேற வழியே இல்லை சார், நான் பாஸ் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய நேரம் இது உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா தெரியலாம். ஸோ நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், வேற வழி இல்லை, இப்படி வந்துட்டோம், கஷ்டப்படுறோம், இது பண்றோம் அது பண்றோம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இதே கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். பாத்தீங்களா, ஃப்ரீயா ரிலாக்ஸா, வீட்டுல இருந்து ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, கொஞ்சம் நல்ல ஒரு மைண்ட் பீஸோட, அதாவது இந்த காலேஜ் முடிச்ச உடனே படிப்பாங்க பாத்தீங்களா, 20 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள. சோ அந்த மாதிரி நாங்க படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. இதுல மினிமம் தான் இருக்காங்க. மெஜாரிட்டி எதுல இருக்காங்கன்னா, எனக்கு வேற வழி இல்லை, இந்த வருஷம் பாஸ் ஆகணும், இப்போ உடனே பாஸ் ஆகணும், அடுத்த 2 எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், இந்த வருஷத்துக்குள்ள பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிற நாம அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சு ஒரு பொறாமையோ, ஐயோ இவனுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஒரு ஃபீலிங் பண்ணுவோம். ஒரு ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. ஸோ அது சரிதானா தவறுதானா, அது என்னது அப்படிங்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் யோசிக்க போறோம். சரிங்களா, மனுஷனுக்கு ஒரு ஹார்மோன் உண்டு. சரிங்களா, ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் சொல்லுவாங்க. அட்ரினலின், உடம்புல அட்ரினலின் பம்ப் ஆச்சு அப்படின்னா, அட்ரினலின் ஹார்மோன் பம்ப் ஆச்சுன்னா இந்த 3 விஷயங்கள்ல ஒண்ணு நடக்கும். ஒன்னே நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. சரிங்களா, இல்ல ஃபைட் இல்ல ஃபிளைட். மெயினா இந்த ஃபைட் இல்ல ஃபிளைட். ஃபைட்னா சண்டை போடுறது, ஃபிளைட்னா எஸ்கேப் ஆகுறது. ஃபிளைட் அப்படின்னா எஸ்கேப், தப்பிக்கிறது. ஃபைட்னா சண்டை போடுறது. ஸோ இந்த அட்ரினலின் உடம்புல வரும்போது அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீஸை ஒதுக்கிடுங்க, ஃப்ரீஸை இப்போ பார்க்கல. நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல உடம்புல அட்ரினலின் பம்ப் ஆன உடனே, நம்ம ஒரு சூழ்நிலையில, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போன உடனே இந்த 2 ஆப்ஷன்ல வந்து நிற்கும். ஒன்னு சண்டை போடணும், இல்ல தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து நிற்கும். சரியா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, அட்ரினலின் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சொல்ற கதைக்கு கொஞ்சம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சண்டையை பத்தி பார்க்க போறோம், ஒரு ஃபைட். சரிங்களா, இப்போ ஜென்ரலா எப்படி இருக்கும், ஒரு ஃபைட்னா என்ன பண்ணுவாங்க, இங்கிட்ட எதிரி நிக்காருன்னா சுத்திடுவாங்க, என்சர்க்கிள்மெண்ட், சுத்திடுவாங்க. கரெக்டா, சுத்திடுவாங்க. சுத்தி தானே அடிப்பாங்க. எந்த இருக்குல்ல, ஒரு ஆளை நடுவில் வச்சுட்டு சுத்தி தானே அடிப்பாங்க. இப்படிதானே அட்டாக் பண்ணுவாங்க. நார்மலா இப்படிதான் அட்டாக் பண்ணணும், அப்படிதானே? இப்படி அட்டாக் பண்ணா இந்த எதிரி என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இப்படி சுத்தி வளைச்சாச்சு, எதிரி என்னைய சுத்தி வளைச்சிட்டான். இந்த சூழ்நிலையில ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ என்னை சுத்தி வளைச்சிட்டாங்க, எனக்கு வேற வழி இல்லை, சுத்தி வளைச்சிட்டாங்க, வேற வழி இல்லை. இப்போ இவன் நினைச்சாலும் தப்பிச்சு ஓட முடியாது, எங்கேயும் அசைய முடியாது, தப்பிச்சு ஓட முடியாது, இது வேண்டாங்கன்ட்டு ஒதுங்க முடியாது. ஃபிளைட்டுங்கிற ஆப்ஷன், தப்பிச்சு போறதுங்கிற ஆப்ஷனே எலிமினேட் ஆயிரும். இவ கண்டிப்பா சண்டை தான் போடும். கரெக்டா? இப்படி சுத்தி இருக்கிற ஒருத்தர் கண்டிப்பா என்னதான் பண்ணுவாரு, சண்டை தான் போடுவாரு, சண்டை தான் போடுவாரு, சண்டை தான் போடுவாரு. சரி, ஓகே. இப்போ இப்படி இருக்கிற ஒருத்தர் சண்டை போடுறான், போர்ல இததான் யூஸ் பண்றாங்க. நம்ம இன்னொரு
சண்டை பார்க்க போறோம். எல்லா கதையுடைய எண்டுக்கு வரும்போது எல்லாம் புரியும் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. சரியா? ஃபைட் ஆர் ஃபிளைட், அட்ரினலின்னா என்னது, அட்ரினலின் பார்க்கும்போது ஃபைட் ஆர் ஃபிளைட் பார்த்தோம். எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ற விஷயங்கள் இங்க எங்க சேருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு ராஜா ரஷ்யாவை பிடிக்கணும்ட்டு வராரு. ரஷ்யாவை பிடிக்கணும் அப்படின்ட்டு சண்டை போட ட்ரை பண்றாரு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யனுக்கு உள்ள போயிட்டாரு. சரிங்களா? உள்ள வரைக்கும் போயிட்டாரு. உங்களுக்கு படத்தை காமிக்க பாருங்க, இந்த இருக்கு. ரஷ்யாவுக்கு உள்ள வரைக்கும் போயிட்டாரு, கேபிட்டலை கைப்பற்றிட்டாரு. அவங்களோட தலைவர் போயிருவாங்க. இருந்தாலும் இந்த ரஷ்யன்ஸ் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெப்போலியன் என்ன பண்ணுவாருன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சு ரஷ்யாவுக்கு இவ்வளவு தூரம் உள்ள போனவரு ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சுவார். ஸோ நெப்போலியன்கிறவர் பிரெஞ்சுக்காரர். சரியா? பிரெஞ்சுக்காரரு ஆல்மோஸ்ட் ரஷ்யாவை அடிச்சாச்சு. ரஷ்யாவை மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவா இவர் ஆயிருப்பார். ஏற்கனவே இவருடைய பேர் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு மிலிட்டரி லீடர். அவ்வளவு பேரை அடிச்சிருக்காரு. ரஷ்யாவை பீட் பண்ணிட்டாரு. அவங்க விட்டு கொடுக்காம அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. சோ பாக்குறாரு முடியல அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் போறாங்க. ரஷ்யா சரண்டர் பண்ணலன்னு உடனே யாரு, நம்மளுடைய பிரெஞ்சுக்காரங்க, யூரோப்பியன் கிங்டம் அப்படியே பின்னாடி போகுது. சரிங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிரெஞ்சுக்காரங்க இப்படியே ரிட்டர்ன் போறாங்க. பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் போறாங்க. ரஷ்யா இவ்வளவு நாள் அடி வாங்கியிருக்கு, இவ்வளவு நாள் பிரெஞ்சுக்காரங்க அடி வாங்கியிருக்கு. இப்ப ரஷ்யா என்ன பண்ணணும், பிரெஞ்சுக்காரன் திரும்பி போறானோன்னு என்ன பண்ணணும், அவனை சுத்தி வளைச்சி ஆட்களை போட்டு அட்டாக் பண்ணணும் தானே. இப்படிதானே பிரெஞ்சுக்காரங்க திருப்பி போகும்போது ரஷ்யா என்ன பண்ணணும், சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ணிருக்கணும். அப்படிதானே? ஆனா ரஷ்யா அதை பண்ணல. ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கவுண்டர் அட்டாக் பண்ணிருக்கலாம், சுத்தி வளைச்சிருக்கலாம். ஆனா அப்படிலாம் பண்ணவே இல்லை. அதை விட மோசமா ஒண்ணு பண்ணாங்க. சுத்தி வளைச்சு அட்டாக் பண்றதை விட மோசமா ஒண்ணு பண்ணாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களை திருப்பி வந்த வழியா நடக்க விட்டாங்க, வந்த வழியா திருப்பி போக வச்சாங்க, வந்த வழியா திருப்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப பிரெஞ்சு ஆர்மி என்ன தெரியுமா பண்ணுது, கேப்சர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துருச்சுங்க. இங்க இருந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க, இந்த லைன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு திக்கா இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு கேப்சர் பண்ண முடியலன்னு அப்படியே திருப்பி போறாங்க. திருப்பி போகும்போது அந்த லைனை பாருங்க, அந்த லைன் எவ்வளவு சின்னதாகுதுன்னு பாருங்க. இவ்வளவு சின்னதா இருக்கு. இவ்வளவு பெருசா ஆரம்பிச்ச ஒரு ஆர்மி இவ்வளவு சின்னதாகி முடியுது. ரஷ்யா வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வரும்போது எப்படி இவ்வளவு சின்னது ஆகுது அப்படின்னா, இந்த ரஷ்யாக்காரன் சுத்தி வளைச்சு அடிக்கல, நீ தப்பிச்சு போன அப்படியே விட்டுட்டான். தப்பிச்சு போனான்னு இவங்க வாராங்க. அப்படியே சோல்ஜர்ஸ் மெதுவா அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில சின்ன சின்ன இடங்கள்ல லைட்டா அட்டாக் பண்றாங்க. வின்டர் ஆரம்பிச்சிருச்சு, சாப்பாடு கிடைக்கல. அப்படியே போற வழியில அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பிரெஞ்சுக்காரங்களை. இந்த ரஷ்யா என்ன பண்ணுது, ரிட்டர்ன் வரும்போது லைட்டா அங்கங்க தொட்டு லைட்டா அட்டாக் பண்ணுது. பிரெஞ்சுக்காரங்க மனசுல ஒண்ணுதான் ஓடுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வீட்டுக்கு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வீட்டுக்கு போயிடலாங்கிறதுனாலயே இன்னும் கொஞ்சம் போனா வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சு பிரெஞ்சுக்காரங்க ரிட்டர்ன் வரும்போது சண்டையே போடவே இல்லை. The Russians kept bleeding the French bit by bit. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரஷ்யன்ஸ் அவங்களை என்ன பண்ணல, என்சர்க்கிள் பண்ணி சுத்தி வளைச்சு அடிக்கவே இல்லை. சரிங்களா? நீ தப்பிச்சு போ தம்பி, நீ போறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி, நீ உங்க வீட்டுக்கு ஊருக்கு போன்ட்டு ஒரு வழி ஏற்படுத்தி விடுறாங்க. இவங்களும் போறாங்க போய்கிட்டே இருக்காங்க. அந்த வெதர் பாதி சாவடிச்சிருது, அந்த கிளைமேட்டு, சாப்பாடு எல்லாம் சாவடிச்சிருது. அந்த ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒண்ணுமில்லாம போகுது. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போறோம்ட்டு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வர்றாங்க.
டிசம்பர்ல வரும்போது அவங்களுடைய எண்ணிக்கை 20,000 சோல்ஜர்ஸ். பிரெஞ்சுக்காரன் அவன் ஊருக்கு வரும்போது அவன்கிட்ட இருந்தது வெறும் 20,000 சோல்ஜர்ஸ். அவன் ஆரம்பிச்சது 7 லட்சம் பேரை வச்சு. 7 லட்சம் சோல்ஜர்ஸ அடிச்சு 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 டிஃபீட் பண்ணி 20,000 குறைச்சது எப்படி தெரியுமா? எப்படி? ஐயா, நீங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி கொடுத்து யூ கிவ் தெம் ஹோப் ஆஃப் எஸ்கேப். நீ என்னடா சொல்ல வர? ஏதோ சொல்ல வாரேன்னு தெரியுது, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நான் சொல்ல வரேன், ஐயா, உங்க மைண்ட்ல எப்பவுமே ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது நம்ம மனுஷங்க எல்லாருக்குமே ஒண்ணு சண்டை போடணும், இல்ல தப்பிச்சு ஓடணும். சண்டை இல்ல தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் இருக்கும். இந்த ரஷ்யன்ஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க? ரஷ்யன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு பிரெஞ்சுக்காரன்ட்டு போய் நீ தப்பிச்சு போ, நீ உன் ஊருக்கு போன்ட்டு வழி ஏற்படுத்துறாங்க. இப்படி போறான் ரஷ்யாக்காரன். இவன் சுத்தி வளைச்சிருந்தான்னா ரஷ்யாக்காரன் சண்டை போடுவான். ஆனா சுத்தி வளைக்கல, வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்க உங்க ஏரியாவுக்கு போங்க, உங்க ஊருக்கு போங்கன்னு சைட்ல தான் அட்டாக் பண்றாங்க. சுத்தி வளைக்கல, சுத்தி வளைக்கல. சுத்தி வளைக்காததுனாலயே தப்பிச்சிடலாம், இன்னொரு வழி இருக்குன்னு நினைச்சு 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 போற இந்த பிரெஞ்சுக்காரன் தோத்து போயிடுறான். தோக்குறதுக்கு காரணம், இந்த இடத்துல பிரெஞ்சுக்காரர்கள் தோற்பதற்கு காரணம், ஐயா, அவங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருந்ததுதான். சரிங்களா? சரி, இப்போ வாங்க, பிரெஞ்சுக்காரனுக்கு தப்பிக்க வழி இல்லைங்க. பிரெஞ்சுக்காரனுக்கு தப்பிக்க வழி இல்லை. பிரெஞ்சுக்காரங்க வராங்க. சரிங்களா? தப்பிக்க வழி இல்லை. ரஷ்யன்ஸ் சுத்திட்டாங்க. சோ ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்கேயும் வருது. வேற வழி இல்லை, வழியே இல்ல அப்படின்ட்டு வரும்போது எங்க தப்பிக்க, எங்க ஓட, எங்க விலகி போக? சண்டை மட்டும்தாங்க போட முடியும். சண்டை மட்டும்தான் போடுவீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க சூழ்நிலைகள் தான் உங்களுடைய அட்வான்டேஜ்னு சொல்ல வரேன். தயவு செஞ்சு எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அது உங்க அட்வான்டேஜ்னு புரிஞ்சுக்குங்க. உங்களால தப்பிச்சு ஓட முடியாது, உங்களால சண்டை மட்டும்தான் போட முடியும். உங்க சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், ஜென்ரலான ஒரு கருத்து. இந்த காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல ஃப்ரீயா 2 வருஷம் படிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு அதோடைய அருமையே தெரியாது. ஏன்னா ஏன் தெரியுமா? அவங்களுக்கு என்னது, இன்னொரு வழி இருக்கு, 2 வருஷம் படிப்போம், செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதாவது வேலைக்கு போயிருவோம், இன்னொரு வழி ஏற்படுத்தி வாரான் பாத்தீங்களா, இவன் விளங்கவே மாட்டான். சரிங்களா? எனக்கு இது ஒண்ணுதாங்க, எனக்கு வேற வழி இல்லைங்க, எனக்கு தப்பிச்சு போக வேற வாய்ப்பு கிடையாதுங்கன்னு இருக்கிறவன் கடைசி வரைக்கும் தப்பிச்சு போக வழி இல்லைன்னு இருக்கிறவன் தான் சண்டை போடுறான். தனக்காகவும் தன் வாழ்க்கைக்காகவும் சண்டை மட்டும்தான் அவனால போட முடியும். சரியா? சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க சூழ்நிலை ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. ஐயா, எங்க வீட்டுல இருக்கிற அவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு சிக்கல் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, என் வீட்டு சூழ்நிலை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு அப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதுனால உங்களால இப்ப என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. அந்த சூழ்நிலைகள் தான் உங்களை சண்டை போட வைக்கப்போம். சோ உங்க சூழ்நிலைகளை யூஸ் பண்ணிக்கங்கம்மா. அந்த சூழ்நிலைகள் தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன். சூழ்நிலைகள் நம்மளை கீழே தள்ளக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் நம்மளை என்ன செய்ய வைக்கணும்? சண்டை போட வைக்கணும். நான் ஜென்ரலா பார்த்திருக்கேனே, அதாவது வேலை பார்த்துட்டே ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கு ஜென்ரலா நான் உங்களை சொல்றேன், நான்
உங்க ஒரு ஆளை சொல்றேன் இல்ல மொத்தமா சொல்றேன் இல்ல, ஜென்ரலா நான் பார்த்தது வரைக்கும் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு வேலை கையில இருக்குங்கிறது தான் அவனுடைய பிரச்சனையே. இது நல்ல விஷயம் கிடையாது, இது ஒரு பிரச்சனை. அவங்க எப்பெல்லாம் புஷ் பண்ணணும், சண்டை போடணும், போராடணும், ஃபைட் பண்ணணும்னு தோணும் போதெல்லாம் அவன் மனசுல என்ன வரும் தெரியுமா? அதான் இந்த வேலை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வரும். இதுதான் பிரச்சனை. ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கு அந்த மைண்ட் செட்டிலே ஒரு பிரச்சனை வரும். ஜென்ரலா சொல்றேன். இதே ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட உன் வேலையை நீங்க விட்டுருங்க, ஒரு வருஷம் இதுதான் வாழ்க்கை, தப்பிச்சு ஓட முடியாது, வேற வழி இல்ல, இங்க போராடி ஜெயிச்சு சண்டை போட்டு ஜெயிச்சாதான் போக முடியும்னு சொல்லி பாருங்க, அவர் வேற மாதிரி படிப்பார். இப்ப எனக்கு தெரியுங்க, என்னுடைய மைண்ட் செட்ல சொல்றேனே, நான் வந்துட்டு ஒரு வேலையில இருக்கேன், என்னால இன்னொரு எக்ஸாமுக்கு அவ்வளவு மைண்ட போட்டு படிக்க முடியல, என்னால படிக்கவே முடியல, ஒரு எக்ஸாமுக்குன்னு படிக்க முடியல. என் மனநிலையே எங்க போகுது தெரியுமா? அதுதான் இன்னொரு வேலை இருக்குல்லன்ட்டு விலகிதான் போகுது, தப்பிச்சுதான் ஓடுது. ஆனா ஒருவேளை இந்த வேலையை என்கிட்ட தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், இப்ப கரண்டா என்கிட்ட இருக்கிற இந்த கவர்மெண்ட் வேலையை மட்டும் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அப்ப என்னால தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அன்னைக்கு நான் சண்டை போடுவேன், அன்னைக்கு நான் போராடுவேன். புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்கம்மா. இந்த சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு பலம்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுதான் நீங்க சண்டை போடுறதுக்கு பயன்படுத்திக்கிற ஆயுதம்னு புரிஞ்சுக்குங்க. உங்களை இந்த இடத்துல நின்று சண்டை போட வைக்கிறது உங்களுடைய டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் தான். இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்துங்க, சூழ்நிலைகளை சாதகமா ஆக்கிக்குங்க. எந்த விஷயம் உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்குதோ அந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் நான் மேல வரணும். நான் ஜெயிச்சதுக்கு காரணம் தான் என்னுடைய வறுமையா இருக்கணும், நான் தோத்ததுக்கு காரணமா இருக்கக்கூடாது. என்னை பிடிச்சு தள்ளுறதுக்கான காரணம் தான் என்னுடைய வறுமையா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னை போட்டு கீழே தள்ளுறதுக்கான காரணம் கிடையாது. என்னைக்குமே என் சூழ்நிலைய எனக்கு சாதகமா எடுத்துக்கிற மனநிலை நமக்கு வேணும். அதனால யூஸ் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்க சூழ்நிலைகளை பயன்படுத்துங்க. தப்பிச்சு ஓட முடியல சார், எல்லா சைடும் லாக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா நல்ல விஷயம், தப்பிக்க முடியாது, சண்டை போட்டு பார்த்துருவோம். தப்பிக்க வழி இருந்தாதான் தோத்து போவோமா? தப்பிக்க வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை போட்டு பார்த்திருப்போம். நாம சண்டை போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க. நல்ல விஷயம் தான் நமக்கு நடந்திருக்கு. நம்ம சூழ்நிலைகளை யோசிச்சு பார்த்து அதை பயன்படுத்தி புஷ் பண்றதுக்கான வழியை பாரு. சரியா? ஒரு கதையே 18 நிமிஷம் சொல்லிட்டேன், ரொம்ப லென்த்தா போயிடுச்சு, சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தான் ஆக்சுவலா லாஸ்ட் டேட். உங்களுடைய ராயல் பாஸ் 555 இல்ல SBI கிளர்க்கு 399க்கு லாஸ்ட் டேட். சரியா? ஸோ வாங்கணும்னா வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம், ரொம்ப நன்றி. அடுத்த சுருக்கி சின்ன கதையா சொல்லிடுறேன். தேங்க்யூ.